இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்காகத்தான் என்றே நான் பேச வந்திருக்கின்றேன். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி தர்மம் செய், நீதான் கடவுள் என்பார்கள். பணம் கொடுப்பதோ உணவு கொடுப்பதோ மட்டும் தர்மம் அல்ல. அதிகாலையில் எழுந்து அரிசி மாவில் கோலமிடுதலும் தர்மம் தானே. எப்படி என்று கேட்கிறீர்களா? பறவைகளும் சின்னஞ்சிறு பூச்சிகளும் பசியில் வாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரிசி மாவு கோலத்தையே நம் முன்னோர்கள் கண்டறிந்தனர். அந்த வழக்கத்தை இன்று வரை நாம் பயன்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றோம். அது மட்டுமா, ஜெயங்கொண்டான் என்ற கிராமத்தில் பனை மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்த விவசாயி ஒருவர் மூளைச்சாவால் பாதிக்கப்பட்டார். தனது உடல் உறுப்புகள் அனைத்தையும் 8 பேருக்கு தானமாக அளித்திருக்கின்றார். மறைந்தாலும் கூட பலரில் மலர்பவராகத்தானே அவர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் உதவுவது தற்பெருமைக்காக அல்ல, தர்மத்திற்காக மட்டும்தான். மதுரை என்ற ஊரில் கீழையூர் என்ற கிராமத்தில் கோபாலகிருஷ்ணன் தமிழ்ச்செல்வி என்ற தம்பதியினர் தனது 2 கோடி மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கி இருந்திருக்கின்றார். இதுவும் உங்கள் ஊரில் தற்பெருமைக்கா? வாயிருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து விடாதீர்கள். இன்று உதவுவதை எல்லாம் புகைப்படம் எடுத்து முகநூலில் பதிவு செய்வது எதற்காக? அதனை பார்த்தாலாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே நல் எண்ணத்தில் தானே. இன்றைய மனிதர்கள் பதிவிட்டதை எத்தனை பேர் விரும்பி இருக்கின்றனர் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அதை முன்னுதாரணமாக வைத்து எத்தனை பேர் உதவி இருக்கின்றனர் என்றே பார்ப்பார்கள். உணவு இல்லாமல் பசியில் வாடுவோருக்கு வள்ளலார் போன்று உணவளிப்பவர்கள்தான் இன்றைய மனிதர்களின் உன்னத குணமாகவே இருந்து வருகின்றது. இன்று தன் பெற்றோரையும் தாண்டி எத்தனையோ முதியவர்களுக்கு முடிதிருத்தம் செய்து ஆடை மாற்றிவிட்டு அழகாய் மாற்றிய இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் அடடடடடா, இன்று நம் இந்திய சமுதாயம் வல்லரசாகிவிடும் என்ற எண்ணம் தானே எனக்கு தோன்றி வருகிறது. அது மட்டுமா, அடுத்த தலைமுறைக்கு தர்ம உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகள் கைகளில் கொடுத்து உதவ சொல்கிறோமே, இதுவே தர்மத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதானே. சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது யாராவது தர்மம் பண்ணுங்கய்யா என்று கேட்கும் பொழுது சிறிதும் தயங்காமல் வாகனத்தை நிறுத்திவிட்டு தர்மம் என்றெல்லாம் கேட்க வேணாமா, என்ன உங்க புள்ளையா நினைச்சுக்கங்கன்னு சொல்லி 5000 சற்றும் சிந்திக்காமல் கொடுப்பதுதானே இன்றைய மனிதர்களின் தர்மமாக இருக்கின்றது. யார் எப்படி வேண்டுமானாலும் கூறிவிடட்டும், இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்குத்தான்.